ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, வீடு கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. அது கூட குவான்ஸை படித்துப்பாரு அப்படின்னு கூட சேர்த்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கிறது என்னன்னா, குவான்ஸை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, எது ஈஸியான டாபிக், எது எக்ஸாமுக்கு அதிகம் வரும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது இல்லையா? எப்படி நான் எப்படி ஆரம்பிக்கிறது, எனக்கு ஒரு ஸ்டடி பிளானர் வேணும் அப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அந்த வகையில் இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆகஸ்ட் 13லேருந்து 13ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது. அப்போ இன்னைக்கு ஜூன் 12லேருந்து ஆகஸ்ட் 13 வரைக்கும் கரெக்டாக 2 months தான் இருக்குது. 2 மாதம் குவான்ஸ் படிக்கிறதுக்கு எனஃபா, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட தாராளமாக எனஃப். 2 மாதம் என்பது தாராளமாக எனஃப். எப்படி படிக்கிறது அண்ட் நம்ம தரப்போகிற டெஸ்ட் சீரீஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் வேற எதில் கூட படிக்கலாம், பட் டெஸ்ட் சீரீஸ் நம்ம கலெக்ஷன் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸை செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டாக கம்பைல் பண்ணி கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சி 2025க்குனே ஸ்பெஷலாக ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பித்து நம்ம இந்த ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சப்போர்ட் உங்ககிட்ட நிறைய தேவைப்படுது. டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் வைக்கிறேன். சரிங்களா? எஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஈவன் ரயில்வேஸ் ஆஸ்பிரண்ட் மற்ற ஆஸ்பிரண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி கவர் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். டேட்டு மட்டும்தான் எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கு டார்கெட். சரிங்களா? சூப்பர். ஸோ 60 days எப்படி குவான்ஸ் படிப்பது, எப்படி 60 நாளில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு ஸ்டடி பிளானர்ன்றது யார் வேணால் போடலாம். அது ரொம்ப ஈஸி தான். இருக்கிற டாபிக்ஸ் குவான்ஸ் ரீசனிங்ல என்னென்ன டாபிக்ஸ் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் இஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் குவான்ஸ் அண்ட் ரீசனிங். குறிப்பாக ஷார்ட்கட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான். ஸோ அந்த வகையில் குவான்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னா ஒரு 30 டாபிக்ஸ் இருக்குதுங்க. ஓகேவா? யூ கேன் சி திஸ். ஒரு 30 டாபிக் தான் இருக்குது. ஸோ அதை தான் இன்னைக்கு பிளானர் கொடுக்க போகிறேன். அண்ட் ரீசனிங்கும் நம்ம கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஈஸி தான். அது 20 டாபிக் தான். அது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம். பட் குவான்ஸ் தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிற ஏரியா. சரியா? அது ரெண்டும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானரும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகேவா? எஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்ன்னு போட்டிருக்காது. ஆக்சுவலாக அது ஸ்பீட் மேக்ஸ்ன்னு மாற்றிக்கங்க. ஸ்பீட் மேக்ஸில் ஆரம்பிங்க. ஏன்னா நான் ஒரு டாபிக், இது எல்லாமே நம்ம கோர்ஸ் வீடியோஸை பேஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த சோர்ஸில் கூட படிக்கலாம். நான் சொல்கிறது நம்ம கோர்ஸில் இப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். எது படிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் ரூட் எப்படி, இந்த மாதிரி பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா சம்ம எடுத்த உடனே நீங்கள் போயிட்டு டைம் அண்ட் ஒர்க் படிக்கிறதோ அந்த மாதிரி கான்செப்ட் ஓரியன்டடாக போயிடாதீங்க. ஃபஸ்ட் அந்த ஷார்ட்கட்ஸ், அது நம்ம ஒரு 3 வீடியோவில் கொடுத்துருக்கோம். நம்ம கோர்ஸ்க்குள்ள 3 வீடியோ. ஒன்று மல்டிப்ளிகேஷனுக்கு, ஒன்று டிவிசிபிலிட்டிக்கு, ஒன்று ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எடுக்கிறது. இதை 3 பார்த்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த வாரத்தில் ஆரம்பிச்சிருங்க. டெய்லி படிங்க. சரியா? அண்ட் அடுத்து ஈஸியாக மார்க் எடுக்கிற டாபிக் எதுனா ஏஜ், ஆவரேஜ், ரேஷியோ, இந்த மாதிரியான குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. ஏன்னா ஷுவராக ஒரு மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குயிக்காக 2 வீடியோட முடிச்சிடலாம். ஆவரேஜ்லாம் 2 வீடியோலேயே முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு வீடியோ என்பது 1 மணி நேரம் மேக்ஸிமம், மினிமம் அரை மணி நேரம் இருக்கும். சரிங்களா? பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? அண்ட் அது பார்த்து முடிச்ச பிறகு நீங்கள் அந்த கொஷின், அந்த வீடியோவில் இருக்கிற அந்த கொஷின்ஸோடைய கொஷின் பேப்பரும் உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ்க்குள்ளே இருக்கும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி கூட சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது ஜஸ்ட் கவனிச்சா மட்டும் போதும். கொஷின்லாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ 1 hour இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் அ டே. அண்ட் அடுத்தது, படித்த விஷயத்தை டெஸ்ட் போட்டு பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நீங்கள் போயிட்டு பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக தான் ரீசெண்டாக 2024, 2025 நடந்த Tier 1, Tier 2 ரெண்டுமே கம்பைல் பண்ணி நம்ம ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ டெஸ்ட் பிடிஎஃப் கிடைக்கும். அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ தட் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது எல்லாருக்குமே டெலிகிராம், நான் சொன்ன டெலிகிராம் குரூப்பில் இந்த ஸ்கெடியூல் பேசிஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வார இறுதியில் உங்களுக்கு ஏஜஸும், ஆவரேஜ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ வந்துடும். அண்ட் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற சொல்யூஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். அது கோர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கோர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த படிக்கும்போது அந்த ட்ரிக்ஸ்லாம் கோர்ஸில் சொல்லி கொடுக்கும்போது அந்த சொல்யூஷன் வீடியோவும் அதே ட்ரெண்டில் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால டக்குன்னு கோர்ஸ் யூஸ் பண்ணாதவங்க சொல்யூஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். அதனால ஒன்லி ஃபார் அது கோர்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான முழு சால்விங்கே நான் பண்ணி போட்டுருவேன் ஷார்ட்கட்ஸில். சரிங்களா? சூப்பர். இது ஃபர்ஸ்ட் வீக். அண்ட் இதே மாதிரியே போகுங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன். சரியா? அடுத்து நம்பர் சிஸ்டம் போயிடுங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோங்க, இல்லை மேக்ஸிமம் 3 வீடியோ தாங்க. அப்படி 3 வீடியோவாக இருந்தால் கூட எல்லாம் குட்டி குட்டி வீடியோவாக தான் நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் சிஸ்டமில் ஒரு 6, மொத்தம் 6, 9 வீடியோ இருக்குது.
அந்த 9 வீடியோவை நான் 4 நாளில் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வாரத்தில் அசால்ட்டாக முடிச்சிடலாம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் சேர்த்து. அடுத்து டெஸ்ட் வரும், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த வாரம் வந்து இதெல்லாம் வீக்கெண்ட் மட்டும் கொஞ்சம் டெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கிடுங்க, 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. அண்ட் பெர்சன்டேஜ், ஏன்னா இது வந்து 60 டேஸில் கவர் பண்ணணுன்றதுக்காக. நம்ம வந்து ஆஸ்பிரன்ஸ் 40 நாள்லையும் ஸ்டடி பிளானர் போடலாம். ஸ்டடி பிளானர் நான் சொன்னல, ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் தான், மதியமும் படிங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது முடியாது இல்லை. ப்ராக்டிக்கலாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 வீடியோ பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அதனால தான் நான் 60 டேஸ்லேயே நீங்கள் டெஸ்ட்டும் போடணும்னா வீக்கெண்டுக்கு எனக்கு தரணும், சரியா? ஆல்ரெடி ஓரளவுக்கு முடிச்சிருக்கவங்க சூப்பர், ஆல்ரெடி பாதி கவர் பண்ணிட்டேன் இல்லை முக்கால்வாசி கவர் பண்ணிட்டேன்னா சூப்பர். இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம், சரியா? இது வந்து மெயினாக இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்படி ஃபாலோ பண்ண தான் முடியும், சரியா? அடுத்த வாரம் பெர்சன்டேஜும் சிம்பிளிஃபிகேஷனும் முடிச்சிருங்க, டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. இன்னொரு இங்கே பார்த்தீங்களா, எப்பெல்லாம் ஒரு வீடியோ தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ வந்து ஜாமெட்ரியில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஜாமெட்ரின்றது பல்கான டாபிக், 7 கான்செப்ட்ஸ் மட்டுமே இருக்கு. உதாரணத்துக்கு ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ், டேஞ்சன்ஸ், கார்ட்ஸ், சிமிலாரிட்டி, ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நிறைய இருக்கு. அப்போ அதை நீங்கள் ஒரே அடியாக கடைசியில் படிக்க முடியாது. ஸோ அப்பப்போ 2 வீடியோ போட்டுருவேன். அதான் ஜியோ 1, 2ன்றது, ஓகேவா? அடுத்த வாரம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிக்சன் அலிகேஷன் டெஸ்ட் போட்டுருணும். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்பர் சீரிஸ், இது அப்படியே போயிட்டு இருக்குங்க. இது அப்படியே நீங்கள் நம்ம கோர்ஸில் இருக்கிறத அப்படியே மேட்ச் பண்ணி ஒரு வீடியோவாக கவர் பண்ணி இதை டிக்கு போட்டுக்கிட்டே வரணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே டிக்குன்னு போட்டால் நம்ம முடிக்கும் போது வேற எந்த சோர்ஸுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட கோர்ஸ் டிசைன் பண்ணதே கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் எஸ்எஸ்சி ரயில்வேஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்ததுனால அது படித்தாலே போதும், ஓகேவா? நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு டைப்பாக பிரித்து செட்டாக போட்டுட்டு ப்ரீவைக்கும் சால்வ் பண்ணிடுவோம். அதனால நீங்கள் வந்து இதை தாண்டி வேற எதுவும் ரொம்ப டைம் இல்லைனாலும் பரவாயில்ல. பினாக்கிள், கிரண்லாம் போட்டு பார்த்தா ரொம்ப நல்லது, பட் டைம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன், இதிலே கவர் ஆகிடும், சரிங்களா? எஸ். அண்ட் நம்பர் சீரிஸ் பாருங்க, ஒரு வீடியோ என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் அடுத்த ஜாமெட்ரி இது கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே உங்களுக்கு கவர் ஆகிட்டே வரும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், மென்சுரேஷன், மறுபடியும் டைம் அண்ட் ஒர்க், அந்த டெஸ்ட் கிரீனில் இருக்கிறதுலாம் டெஸ்ட்டு. அடுத்து டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ட்ரெயின், இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு தனியாக 2 வீடியோ கொடுத்துருக்கோம், அதை பார்த்துருங்க. இதில் ஒரு சில வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ஒரு 10% மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நாங்கள் படிக்கிறதுக்குள்ளே ஆட் பண்ணிடுவேன், சரிங்களா? ஓகே. அண்ட் அடுத்தது வந்து அல்ஜீப்ரா வருது, அதை பாருங்க, ஜூலை வந்துருச்சு அதுக்குள்ளே, ஓகேவா? அப்படியே ஒரு நாள் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? இல்லை நாளைக்கு எங்கேயா ஊருக்கு போறீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து முன்னாடியே படிச்சு வச்சிடணும், ஓகேவா? அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. அல்ஜீப்ரா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஓகே, எஸ், சிம்பிள், அந்த மாதிரி. ஸோ டிஐ மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டேன். ஏன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு நீங்கள் ஒன்றும் தனியாலாம் படிக்க தேவையில்லை. பெர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே டிஐ ஆட்டோமேட்டிக்காக நல்லா போட்டுருவீங்க. என்ன, படத்துலேருந்து இப்போ டேட்டா எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால டிஐக்கு நம்ம ஒரு 5 செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்கள் இது கூட முடிச்சிடலாம், இது 2 முடிச்சிடலாம், அல்ஜீப்ரா கூட முடிச்சிடலாம். ஓகே, சிம்பிள், பெர்முடேஷன், காம்பினேஷன், இது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட முடியுதுங்க. தேதியும் 10ஆம் தேதி வந்துருச்சு, ஆகஸ்ட். 3 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, சரியா? ஸோ ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் இது இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் நம்மளுடைய டெலிகிராமில் வந்து இதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்தந்த தேதியில் அப்லோட் செய்யப்படும். அண்ட் நீங்கள் இன்னைக்கு என்ன படிக்கணுன்றதையும் நம்ம வந்து ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் எஸ்எஸ்சிக்கு குவான்ஸ் நீங்கள் நம்மகிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே ஜாயின் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்னிலேருந்தே அது டைம் டேபிள் ஆரம்பிக்குது, அப்போ தான் கவர் பண்ண முடியும். நீங்கள் பாதி நாளைக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணுறது கஷ்டம், ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக உங்கள் கூட நான் இருப்பேன். நான் வந்து இது படிங்க அது படிங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஏதாவது கொஷின் பேப்பரில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? அப்படி போயிட்டே இருக்கும், சரிங்களா? சரி, கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அதை பற்றினா தனி வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுறேன், அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷமும் 2025க்கு நம்ம ஃபர்ஸ்ட் போடுற ஒரு அட்டெம்ப்ட் தான். இது வரைக்கும் ஜென்ரலாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். 2025 எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நம்ம இப்போ ஒரு பேட்ச் வைஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே தேவைப்படுது. ஸோ என்ன ஃபீட்பேக்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ்.